அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, புதிதாக கிடைத்த குழந்தையின் விடயத்தில், பிள்ளையின் விடயத்தில் சன்மார்க்க இஸ்லாத்தின் அழகிய வழிகாட்டல்கள் என்ற அடிப்படையில் பிள்ளையினுடைய தலைமுடி வலிப்பது சம்பந்தமாக, அதே நேரத்தில் தலைமுடியின் அளவுக்கு தர்மம் கொடுப்பது சம்பந்தமாக, தலைமுடியின் அளவுக்கு என்று சொன்னால் தலைமுடியினுடைய நிறையின் பாரத்தின் அளவுக்கு, அதே நேரத்தில் ஹத்னா சம்பந்தமாக சொல்லப்பட்டுள்ள தகவல்கள், போதனைகள், அவைகளில் காணப்படுகின்ற நேரடியான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்களும் சம்பிரதாயங்கள், கலாச்சாரங்களாக பிற்காலத்தில் இணைந்து கொண்டவைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் அறிந்திருப்பது, தெரிந்திருப்பது சாலச் சிறந்ததாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த 3 மஸ்அலாக்களிலும் வரக்கூடிய சிக்கல்கள் சம்பந்தமாக நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். அதில் தலைமுடி வலித்தல் சம்பந்தமாக எப்படியான சட்ட சிக்கல் பேசப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய வழிகாட்டல் என்பது பிறந்த குழந்தையின் 7வது நாள் அன்று தலைமுடியை மொத்தமாகவே எடுத்து விடுவது என்கின்ற வழிகாட்டல் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வழிகாட்டல் ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்குமா என்கின்ற சட்ட சிக்கல். இந்த வழிகாட்டல் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிப்படையான போதனைகளை தழுவியதா இல்லையா? இதுதான் மிக முக்கியமாக இங்கே பேசப்படக்கூடிய விடயம். இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகளை, தகவல்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் அதில் ஒவ்வொரு அறிஞர்களும், ஆரம்பகால அறிஞர்கள், பிற்காலத்து அறிஞர்கள், சமகால அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். பொதுவாக இஸ்லாத்தில் ஏதேனும் ஒரு விடயம் பற்றி ஏதேனும் ஒரு பதிவு இடம்பெற்றிருக்கும் சந்தர்ப்பத்தில் அது சம்பந்தமாக மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியானது அல்லாஹ்வின் தூதரின்பால் இணைக்கப்பட்டாலும், அல்லாஹ்வின் தூதர் கூறினார் என்று சொல்லப்பட்டு, ஆனால் நபி அவர்களின்பால் அது இணைக்கப்படாவிட்டாலும் அதற்கு ஒரு பதிவு இருக்கிறது என்ற இடத்திலிருந்தும் குறித்த விடயம் அலசி ஆராயப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதில் துல்லியமாக நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுங்கள் என்று வலியுறுத்துவதை விட, இது பற்றிய தகவல்களை மேலோட்டமாக உங்களுக்கு சமர்ப்பிப்பதை தாண்டி அழுத்தம் திருத்தமாக இது இப்படித்தான், இவ்வாறுதான் என்று சொல்ல முடியாத அளவிலான மஸ்அலா சிக்கல்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது. உதாரணமாக, தலைமுடி எடுப்பது சம்பந்தமாக சமகால அறிஞர்களில் ஒருவராக காணப்படுகின்ற மதிப்புக்குரிய ஷேக் உஸ்மான் அல் ஹமீஸ் அவர்கள் கூறும் பொழுது, அது சுன்னாவில் இடம்பெறவில்லை, ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். அவ்வாறு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸானது பலவீனமான செய்தி, ஆதாரமற்ற செய்தி என்பதை கூறுகிறார். அதே நேரத்தில் எல்லோராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பிற்காலத்து அறிஞர்களில் ஒருவர் தான் ஷேக் இப்னு உஸைமீன்
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஷஅருல் மௌலூத் யுஹ்லகு ஃபில் யௌமி ஸாபிஇ இதா கான ذكرًا وأما الأنثى فلا يحلق رأسها أو فلا يحلق رأسها. குழந்தையினுடைய 7வது நாள் அன்று ஆண் குழந்தையாக இருப்பின் தலைமுடி எடுக்கப்பட வேண்டும். பெண்கள் எடுக்கப்படக்கூடாது. பெண்களுடைய தலைமுடி எடுக்கப்படக்கூடாது. அவ்வாறு அந்த முடிகள் எடுக்கப்பட்டு ஆண்கள் அதனுடைய நிறையின் அளவுக்கு வெள்ளியை தர்மம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கூறிய செய்தி மஜ்மு ஃபதாவா வரசாயில் உசைமீன், அறிஞர் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சாலிஹ் பின் அல் உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்வாக்களின் தொகுப்பு என்ற கிரந்தத்தில் 25வது பாகத்தில் 215வது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே இரு அறிஞர்களும் சமகாலத்து அறிஞர், பிற்காலத்து அறிஞர் என்று பார்க்கின்ற நேரத்திலும் முக்கியமான அவர்களுடைய ஆய்வுகள் இவைகளை கருத்திற்கொண்டு அடிப்படையாக கொண்டுதான் இந்த கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த விடயத்தில் எது நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருந்து மார்க்க வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்கின்றோமோ அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்களிடத்தில் அணுகி இது பற்றிய நிலைப்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வதே சால சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒருவர் செய்யும் பொழுது மற்றவர் அதை எதிர்த்தும் தடுத்தும் அதற்காக வேண்டி குரல் எழுப்பியும் அதை கடுமையாக வசைபாடியும் இருக்க வேண்டிய அல்லது அவ்வாறு செய்ய வேண்டிய ஒரு தேவை கிடையாது என்பதைத்தான் இது பற்றி பேசப்பட்டுள்ள பரந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளையினுடைய முடியின் நிறையின் அளவுக்கு தர்மம் கொடுக்குமாறு ஆண் பிள்ளைகள் மட்டும்தானா பணிக்கப்பட்டார்? பெண் பிள்ளைகளுடைய முடியை எவ்வாறு நிறுப்பது என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது அல்லவா? இங்கே பெண் பிள்ளைகளுடைய முடிகளை நீங்கள் அகற்ற வேண்டாம் என்று சொல்லி ஏதேனும் வசனங்கள் வந்திருக்கிறதா என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவ்வாறும் கிடையாது. எனவே யாராவது பெண் பிள்ளையினுடைய முடியை அவ்வாறு நீக்குகிறார், அதனுடைய நிறையின் அளவுக்கு தர்மத்தை வழங்குகிறார், அல்லது ஒருவர் தன்னுடைய பிள்ளையின் முடியை அகற்றவில்லை, இவைகள் அனைத்துக்கும் இஸ்லாத்தின் போதனைகளிலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட மிகவும் சமீபமான வழிகாட்டலை அடிப்படையாக வைத்து அவர் அதில் நடந்து கொள்ளலாம். இந்த போதனைகள் எங்களுடைய உள்ளத்துக்கு ஏதோ ஒரு வகையில், வழிகாட்டல்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு திருப்தியை, ஆறுதலை ஏற்படுத்தும் பொழுது அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நாங்கள் அவைகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இது சம்பந்தமாக வந்துள்ள செய்தி என்னவென்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆட்டை என்று இந்த இடத்தில் வந்திருக்கிறது, பிஷா. ஆனால் 2 ஆடுகளை நபி அவர்கள் கொடுக்குமாறு பணித்தார்கள். 2 ஆடுகள் என்றும் அந்த வசன பிரயோகங்களினூடாக புரிந்து கொள்ளலாம் என்று அறிஞர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள். அவ்வாறு ஆட்டை கொடுத்துவிட்டு அறுத்து பலியிட்டு விட்டு, ஃபாத்திமா, இவருடைய தலைமுடியை நீங்கள் நீக்குங்கள், இவருடைய தலைமுடியின் அளவுக்கு நீங்கள் வெள்ளியை தர்மமாக கொடுங்கள் என்று இந்த ஹதீஸ் மேலும் குறிப்பிடுகிறார்கள். அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்,
அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் அதனை நிறுத்தேன், அது ஒரு திர்ஹம் அல்லது ஒரு சில திர்ஹங்களுக்குரிய பெறுமதியை உடையதாக காணப்பட்டது என்று. இந்த ஹதீஸை அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹசன் தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸ் என்று கூறுகிறார்கள். திருமிதி கிரந்தத்தில் 1519வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் இது சஹீஹான ஹதீஸ் அல்ல என்று இது பற்றிய ஹதீஸ்களை அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஹதீஸ் சஹீஹாக இருந்தாலும் மிகவும் ஷாத்தான நிலைமையில் உள்ள ஒரு ஹதீஸ் என்றும் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசையில் இப்னு அகீல் என்கின்ற ஒருவர் வருகிறார். இவர் அப்துல்லாஹ் இப்னி முஹம்மது இப்னி அகீல் இப்னி அபி தாலிப் என்கின்ற ஒரு ஹதீஸ் கலை அறிஞராகவும் தாபிஈயாகவும் காணப்பட்டவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். இவருடைய நிலைப்பாடு சம்பந்தமாக இவருடைய நிலை பற்றி கூறும் பொழுது, இவரை கொண்டு ஆதாரம் எடுக்க முடியாது. காரணம், இவர் மிகவும் பலவீனமான மரண சக்தியுடையவர் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். எனவே பலதரப்பட்ட நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் நாங்கள் எங்களுடைய மார்க்க விளக்கங்களை மிகவும் சமீபமாக நின்று பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்பகமான ஒரு அறிஞரினூடாக சரியான ஒரு நிலைப்பாட்டை நோக்கி எங்களுக்கு ஒரு நிலைப்பாடை எடுக்கலாம் என்கின்ற ஒரு தகவலை தான் தலைமுடி எடுப்பது சம்பந்தமாக அவருடைய பரந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற நேரத்தில் கூறக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஹத்னா சம்பந்தமாக வந்துள்ள செய்திகளை பார்த்தால், இந்த இடத்தில் விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹத்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், முக்கியமாக சுத்தம் செய்யப்பட வேண்டிய 5 இடங்கள், 5 அம்சங்கள் என்று வருகின்ற பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், ஹத்னாவை அதில் ஒரு அங்கமாக ஆண்களுடைய ஆண்குறியின் முன்னே காணப்படுகின்ற அந்த தோலை அகற்றுவது சம்பந்தமாக. இதில் உள்ள மஸ்அலா என்னவென்றால், இதில் உள்ள சிக்கலான இடம் என்னவென்றால், பெண்களுக்கும் இந்த வேலையை செய்ய வேண்டுமா என்று. ஆண்களுக்கு அது செய்யப்பட வேண்டும் என்பதில் பெரும்பாலான, அதாவது மாற்று கருத்துகளோ அது விமர்சனங்களோ அல்லது பலவீனமான செய்திகள் என்றோ பதியப்பட்டதல்ல. அவைகள் நிலையை உறுதிப்படுத்துகிறது. பிள்ளைகள் பிறந்த நாள் முதல் அவர்களுடைய சிறு பிராயத்தில் இதை செய்வது மிகவும் சிறந்தது. அதனூடாக வெளியேறுகின்ற சிறுநீர் எந்த வகையிலும் இந்த பிள்ளையினுடைய இபாதத் விவகாரங்களுக்கு பிற்காலத்தில் வளர்ந்ததற்கு பின்னால் இடையூறாக அமைந்து விடாத ஒரு நிலைமையை அதை ஏற்படுத்தும். எனவே இந்த விருத்த சேதனம் என்பது முந்தைய காலத்தில் இருந்து காணப்பட்ட ஒரு வழக்கம், குறிப்பாக ஆண்கள் விடயத்தில். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் முதற்கொண்டு இது சம்பந்தமான வரலாறுகள் பின்னோக்கி செல்லுகிறது. பெண்களுடைய ஹத்னா விவகாரத்தில் அறிஞர்கள் அதை வழிகாட்டியும் இருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு விருத்த சேதனம் செய்த பெண்மணியின் விடயத்தில் நபி அவருடைய வழிகாட்டல் அதை மொத்தமாக தரித்து விடாமல் என்ற இடத்திலிருந்து அது பேசப்படுகிறது. அதை நீங்கள் அதன்
இந்த தடயங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்பன போன்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் எப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்று பார்த்தால், தெளிவாக ஆண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அந்த ஆணுறுப்பில் முன்பகுதியில் வளர்ந்து காணப்படுகின்ற அந்த தோலை அகற்றுவது மார்க்கத்துக்கும் சுகாதாரத்துக்கும் உகந்த ஒரு செயற்பாடு என்பதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பெண்களுடைய விவகாரத்தில் அது எந்த அளவுக்கு தேவை, எந்த அளவுக்கு பொருத்தம் என்பதை பற்றி நுணுக்கமாக ஆராய்ந்து அது பற்றி வைத்திய ஆலோசனைகள் தேவைப்படுமானால் அவைகளை அணுகி அதை நோக்கி நகரலாம். ஆனால் ஆண்கள் இந்த விடயத்தை செய்யாமல் அவ்வாறே விட்டுவிடுவது பொருத்தமல்ல. அதனூடாக அதாவது தொழுகை இதர வணக்க வழிபாடுகளின் பொழுது சுத்தம் பேணப்பட வேண்டும் என்றால் சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் முறையாக நாம் சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் முறையாக சுத்தம் செய்வதில் மிகப்பெரிய தடங்கள் குறிப்பாக ஆண்களுக்கு அவர்களுடைய அந்த முன்னே வந்திருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி, அதை அகற்றி விடுவதனால் அந்த இடம் மிகவும் சுத்தமானதாக அதை மெயின்டைன் பண்ணலாம், நீர் கொண்டு சுத்தம் செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் இது நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இது சம்பந்தமாக சொல்லப்பட்டுள்ள பரந்த ஆய்வுகள் அனைத்தையும் மொழியாக்கம் செய்வதோ அல்லது அனைத்தையும் இந்த இடத்தில் விவரிப்பதோ அல்ல நோக்கமாக காணப்பட்டது. எனினும் இவைகளும் ஒரு குழந்தை கிடைத்ததற்கு பின்னால் பெற்றோர்களாக கவனம் செலுத்தக்கூடிய விடயங்கள் என்கின்ற இடத்திலிருந்துதான் இந்த தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடரினுடைய துவக்கத்திலேயே ஒரு விடயத்தை கூறினேன். என்னவென்றால், இதில் பல மசாலா சிக்கல்கள், பல சட்டம் சம்பந்தமான கருத்துகள் இங்கே பரவலாக காணப்படக்கூடியதாக இருக்கும். எனவே உகந்தது பொருத்தமானது என்பதை எங்களுடைய ஆய்வு ஆற்றல் அல்லது நாங்கள் சார்ந்து பயணிக்கின்ற, நாங்கள் மதிக்கின்ற நட்போதனைகளை மிகவும் தெளிவாக மிகவும் நம்பகமான விதத்தில் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆலிம்களை அணுகி அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்தில் என்னுடைய அல்லது நான் சரியென காண்கின்ற ஒரு விடயத்தை அழுத்தமாக சொல்லக்கூடிய நிலைமையிலும் கிடையாது. என்ன காரணம் என்றால், இந்த இடத்தில் சொல்லப்பட்டுள்ள தகவல்கள் குறிப்பாக ஆண்களுக்கு சுன்னத் செய்வது சம்பந்தமாக வந்துள்ள செய்திகள் தெளிவான. அது எந்த அளவுக்கு அது செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் வைத்தியர்கள் அல்லது அது சார்ந்த துறையில் ஈடுபடக்கூடியவர்கள் அறிந்த விடயம். ஆனால் பெண்களுடைய விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் சில பகுதிகளில் அது, சில நாடுகளில் அது பரவலாக மிகவும் சாதாரணமான விடயமாக காணப்படும். சில பகுதிகளில் அதை சொல்ல போகிற நேரத்தில் அதை விசித்திரமாக சித்தரிக்கிறார்கள், கற்பனை பண்ணுகிறார்கள், அதை பற்றி பேசுகிறார்கள். எனவே இந்த இடத்தில் இதை இவ்வாறு செய்யுங்கள் என்று அழுத்தமாக கூறுவதை விட இது சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது, கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வலியுறுத்தப்பட்டதோ கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்றோ, ஆண்கள் செய்யவில்லை என்றால் அவர்களுடைய அடிப்படையான சுகாதார விடயத்தில், மார்க்க விடயத்தில் ஒரு தவறிழைப்பதை போன்று, ஆனால் பெண்களுடைய விடயத்தில் அது அவ்வாறு அழுத்தி சொல்லப்பட்ட ஒன்றல்ல. ஏனென்றால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டலை எப்படி சமூகமயப்படுத்தினார்கள் என்றால், புதிதாக ஒரு மார்க்க விடயத்தை கற்றுக் கொடுத்தல் என்கின்ற இடத்தில் இருந்தல்ல, அந்த காலத்தில் வழமையில் காணப்பட்ட ஒரு விடயத்தை தான் நபி அவர்கள் சமூகமயப்படுத்தினார்கள். நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய 80வது வயதில் அது செய்யப்பட்டது என்று சொல்லியும் பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இதில் நாங்கள் அந்த அமைப்பில் கவனம் செலுத்தி பொருத்தமானதாக தகுந்ததாக காணப்படக்கூடியவைகளை நாங்கள் செயற்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். சில நேரத்தில் எங்களுடைய புரிதலுக்கும் இன்னொருவருடைய செயற்பாட்டுக்கும் உண்மையில் மார்க்க ரீதியாக நாம் எடுத்த முயற்சியின் அடிப்படையில் வித்தியாசங்களை நாங்கள் கண்டால், உணர்ந்தால் அவைகளை நாங்கள் சகித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும் நலவின் பால் வழிகாட்டுவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இதனைத் தொடர்ந்து வருகின்ற பாடம் என்னவென்றால், பிள்ளைகள் இறை அருளாகும், அவர்களில் அலட்சியம் வேண்டாம். அந்த பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.